ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிவப்பு பூசணிக்காயில் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு இதை பொடிசாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். பூசணிக்காயை இந்த மாதிரி நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அதில் போடணும். ஆனியனை கருவேப்பிலை ஆனியன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரங்கிக்காயை அதில் போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். கொஞ்சம் கல் போட்டுக்கணும். கொஞ்சம் வதங்கட்டும் இருக்கு. இப்போ கொஞ்சம் மண்டை வெல்லம் கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டுட்டு மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன், வெறும் மிளகா, சீரகப்பொடி 1/4 ஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு அரை ஸ்பூன். ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைப்பேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கணும். தேங்காய் பூ கொஞ்சம், கொத்தமல்லி தடவை. எப்பயுமே நமக்கு சிவப்பு பூசணிக்காய் நல்லா வெந்துடும். 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். நம்ம எல்லாமே முதவே போட்டதுனால காயோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். உப்பு, காரம், எல்லாம் மசால் பொடி கொஞ்சம் எல்லாம் போடவும் அதில் போய் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நமக்கு சிவப்பு பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், புளிக்குழம்பு சாதம், எந்த சாதத்தோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.